சின்னவங்களுக்கு இன்னும் வரக்கூடிய இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சடன் ஆன்செட் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்கிற ப்ராப்ளம். அவங்களுக்கு என்னென்னா, இப்போ நார்மலாக நம்ம காது கேட்டுருக்கோம், சடனாக ஒரு நாள் ஒரு கோல்டு இருக்கோ இல்லை வைரல் ஃபீவர் மாதிரி வந்திருக்கும், அவங்களுக்கு திடீர்னு ஒரு காது அடைச்ச மாதிரி இருக்கும், காது கேட்க அவங்களால நார்மலாக காது கேட்க முடியாது. ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா உடனே போய் நம்ம ஏன்டி டாக்டர் பார்த்து என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நர்வ் ஹியரிங் லாஸாக இருக்கிறப்ப, நரம்பு சம்மந்தப்பட்ட ஹியரிங் லாஸாக இருக்கிறப்ப நம்ம ஸ்டீராய்ட்ஸ் டேப்லெட்ஸ் இல்லை ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்து அதை நார்மல் ஆக்க முடியும். அதை நம்ம ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணணும். அது இன்னரிய ஸ்ட்ரோக்குன்னு கூட சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு அக்யூட் எமர்ஜென்சி. சப்போஸ் ஒருத்தருக்கு நார்மலாக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காரு, திடீர்னு ஒரு யங் ஏஜ் 30-35 இயர்ஸ், ஒரு காது மட்டும் கேட்கல, ஃபாலோயிங் அ கோல்டு அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணி அது வந்து சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸான்னு பார்த்துட்டு அதை ட்ரீட் பண்ணணும். இது எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட் பண்ணுறோமோ, இப்போ ஒரு ஒன் வீக்கில் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை ட்ரீட் பண்ணால் ரெஸ்பான்ஸ் வரக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ இதே இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு 3 months கழிச்சு வராங்கன்னா அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதனால தான் இது இம்பார்ட்டன்ட்.